உதயம் எனக்கு மாவீரன் ரஜினியை அறிமுகப்படுத்தியது. அப்படியே அவரை என் ஆதர்ஷ நாயகனாய் மாற்றியது. 80களிலிருந்து எனக்கு பிடித்த தியேட்டர் அது. ஆம், நாங்கள் வெஸ்ட் சைதாப்பேட்டை. எங்களது அப்பா அப்போது தறி நெய்து கொண்டிருந்தார். அவருக்கு மாதம் ஒரு நாள் தான் விடுமுறை, அதுவும் அம்மாவாசைகளில். எங்க முதலாளிக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அதனால அமாவாசைகளில் மட்டும் விடுமுறை, இல்லை என்றால் அதுவும் இருந்திருக்காது போல் இருக்கிறது. எங்க அப்பாவிற்கு அன்றைக்கு விடுமுறை, ஆனால் அம்மாவுக்கோ தினமும் வேலை. அம்மாவாசைக்கு தான் அம்மாவும் விடுமுறை எடுத்துக் கொள்வார். அம்மாவாசை ஒரு நாள் மட்டும் எங்க அப்பா எங்களை எங்காவது வெளியில் கூட்டிட்டு போவது வழக்கம். அப்படித்தான் எனக்கு உதயம் தியேட்டர் அறிமுகம். நாங்கள் பஸ்ஸிலோ ரிக்ஷாவிலோ சைக்கிள்களிலோ செல்ல மாட்டோம், நடந்தே செல்வோம். கூகுள் மேப்புக்கு நன்றி, இன்று எவ்வளவு தூரம் என்று பார்த்தேன். நான், எனது அண்ணன், அப்பா கையை பிடிச்சிட்டு வேகமா நடப்போம். எங்க அம்மா எங்களோட தங்கச்சியோட பொறுமையா நடந்து வருவாங்க. நடந்தே சென்று படத்தை பார்ப்போம். கூப்பிடும் தூரத்தில் ஜெயராஜ் தியேட்டர் இருந்தாலும் உதயத்தில் பார்ப்பதுதான் எங்கள் அப்பாவிற்கு பிடிக்கும் போல் இருக்கிறது. நாங்களும் ஏனென்று கேட்காமல் உதயம் என்றவுடன் நடையை கட்டி விடுவோம். அருகில் சென்றவுடன் பபிள்கம், இல்லை என்றால் பாப்பின்ஸ். இவற்றை அறிமுகப்படுத்தியதும் உதயம்தான். அபூர்வ சகோதரர்கள் கமலையும் அங்குதான் சந்தித்தேன். கூடவே அவ்வை சண்முகி கமலையும். தளபதியும் குணாவும் ரிலீஸ் ஆன போது தளபதி ரஜினியின் கட் அவுட்டின் கையை யாரோ உடைத்ததற்கு குணா கமலின் கட் அவுட்டையே எரித்தது எனக்கு இன்னமும் ஞாபகத்தில் இருக்கிறது. நான் பார்த்த 50 படங்களில் 40 படங்கள் அங்குதான் பார்த்திருக்க கூடும். நாங்கள் போரூர் வீடு மாறி போன பொழுதும் கூட உதயம் தியேட்டர் தான் எங்களுடைய முதல் தேர்வாக இருந்தது. அந்த ₹5.50 டிக்கெட்டுக்காக அந்த டிக்கெட் கூண்டில் குடும்பத்தோடு மூச்சு காற்றை பிடித்து கொண்டு, அந்த வேர்வையும் துடைத்து கொண்டு, தலைக்கு மேல் ஏறி செல்பவனையும் சகித்து கொண்டு, இன்ன பிற வாசனைகளையும் பொறுத்து கொண்டு, பற்பல கெட்ட வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு, டிக்கெட் கொடுப்பவர் வரும் வரை காத்திருந்து, அவர் வந்ததற்கு கூட்டம் ஆரவாரம் செய்வதை ரசித்து கொண்டு, டிக்கெட் கவுண்டரை நெருங்கும் போது டிக்கெட் தீர்ந்தது என்று சொன்னதுக்கு கோபித்து கொண்டு, ஜென்டில்மேன் பார்க்காம இங்கிருந்து போக மாட்டோம்னு எங்களுடைய அப்பா தியேட்டர் மேனேஜரிடம் சண்டை போட்டு டிக்கெட் வாங்கியது இன்னும் என் நினைவுகளில் பசுமையாய். நாங்கள் வளர்ந்த பிறகு இறுதி தேர்வென்றும் பாராமல் அருணாச்சலம் படத்திற்கு டிக்கெட் வரிசையில் நின்றது போலீசிடம் அடி வாங்கியது. என் நண்பன் ஒருவன் பிளாக்ல டிக்கெட் விற்று தன் குடும்பத்திற்கு உதவியது என்று ஏராளமான நினைவுகள். அதை இடிக்கப் போகிறார்களாம். மனசு கனக்கத்தான் செய்கிறது. இடிக்கப் போவது உதயம் தியேட்டரை மட்டுமில்லை, எங்கள் மனதில் உள்ள நினைவுகளையும் தான் என்பதால் கனக்கத்தான் செய்கிறது.